மனிதனுக்கு காசென்றாலே அவ்வளோ பெரிய ஆசை உண்டு. அவங்க திண்டத்துக்கு அவங்க தான் பில்லை கெட்டோணும் என்றிருந்தா இவர் பாப்பர் இதுதான் கடைசி அவங்களோட செட் ஆகுது ஹராம். ஏண்ட உம்மாவை வாப்பாவை பற்றி நான் எப்போ அவங்களுக்கு கடைசியை ஜஸாக்கல்லா ஹைரென்று சொல்லியிருக்கேன். பட்ன தட்ட முஃப்தி இல்லை, கூகுளுக்கும் அட்வைஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா யாரும் இல்லை. இது ரெண்டாவது. ஆட்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு செய்யவானும் ரப்ப சந்தோஷப்படுத்த செய்யுங்கன்னு சொல்கிறாரு வாப்பா மகனை. நான் சம்பாதிச்சது வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். இது அப்படி அல்லாட பாதையில் போகணும் என்று சொன்னாலும் உங்களோட வேர்டிக் எடுக்கப்பட மாட்டாது. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العظيم. قال النبينا صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارعة أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் ஹாத்தமுன் நபீன் தாஜுல் மதீனா முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற எல்லா முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் மீது உண்டாவதாக. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கும்படியும், இதெல்லாம் கூடாது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அது முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அதை வசியத்தும் நசியத்தும் செஞ்சு கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் நெருங்கி வாங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுவையுடைய நேரமாக போகல சஃபில் இருக்கணும். கொஞ்சம் நெருங்கி வாங்க, வரக்கூடிய சகோதரர்கள் லேசாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு விடயம் உறுதி, அது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாதாக இருக்க இல்லாதவங்களாகிக்கட்டும், ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதி என்று நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். அதுதான் எங்களோட கடைசி காலகட்டம். எங்களோட வஃபாத்துக்கு போகிறோம், எங்களோட மவுத்ன்றது உறுதி, அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஒரு கூட்டம் சொல்லும் துனியாவை விட்டுட்டு ஆகிரத்துக்கு போகிறீங்க, இன்னொரு கூட்டம் சொல்லும் திருப்பி உலகத்துக்கு அனுப்பப்படுவீங்க. இப்படி பல கருத்துகள் இருந்தாலும் இந்த மவுத்து என்று சொல்லக்கூடிய விடயத்தை எல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று உறுதியாக சொல்கிறோம். ஒரு நொடி யோசித்து பார்ப்போம். வஃபாத் ஆகிட்டோம், நான் வஃபாத் ஆகிட்டேன். என்னைய ஒரு ரூமில் வச்சிருவான், ஏண்ட உடுப்பை எப்படி கலட்டுவான்? ஹசரத் உடுத்துட்டு வந்த ஜுப்பான்னு சொல்லி பட்டனாக அண்ட்ரெஸ் பண்ணுவாங்களா? அப்படி இல்லாட்டி கத்திரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே கிழிப்பாங்க. ஹசரத்த குடும்பமும் இதை என் கணவன் எடுத்துகிட்டு போனது, இதை என் வாப்பா உடுத்தது, இதை என் மகன் உடுத்தது என்று எடுத்து மோந்து கொள்ள மாட்டாங்க. அப்படியே ஒரு ஷாப்பிங் பேக்கில் போட்டு கெட்டி வைப்பாங்க. ஜெர்ம்ஸ். அதுவும் கையால் எப்படி பிடிப்பாங்க? இந்த விரலால் தான் பிடிப்பாங்க. இந்த 2 விரலால் தான் அப்படியே பிடிச்சி அப்படி போடுவாங்க. எதார்த்தம், ரியாலிட்டி இதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் சரி, நாங்கள் அவரோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ எங்களோட நெருக்கமாக இருந்தாலும் சரி, இதுதான் முடிவு. அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நீங்கள் மௌத்தாகின உடனே
உங்களுக்கு இவ்வளோ நாளாக சொந்தமானதுண்டு, இப்போ உங்களுக்கு அது சொந்தமாக மாட்டாது. நீங்கள் உங்களோட சொத்து நான் சம்பாதிச்சது, வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இது அப்படி அல்லாட பாதையில் போகணும் என்று சொன்னாலும் உங்களோட வேர்டிக் எடுக்கப்பட மாட்டாது. அது உங்களோட லாஸ்ட் வில் 3ல் 1 தான். நீங்கள் இப்போ 3 லட்சம் உங்களோட வராசத்து சொத்து இருந்தால் அதில் நீங்கள் 3 லட்சமும் கொடுக்க சொல்லுவீங்க. மார்க்கம் சொல்லுது 3ல் 1 அப்படின்ட்டு 1 லட்சம் தான் கொடுக்கும். அங்கேயே பேச்சு எடுப்படாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு பிறகு அது உங்களோட சொந்தமான செலவு இல்லை, அது உங்களோட பணம் காசு இல்லை. அல்லாஹ் பொதுவாகவே சொல்கிறான், மனிதனுக்கு காசென்றாலே அவ்வளோ பெரிய ஆசை ஒன்று இருக்குதான், செலவழிக்கிறதுக்கு இல்லையா, சேவ் பண்ணி வைக்க. வல்ல ஆதியாத் சூரா ஆதியாத் எடுத்து பாருங்க. அல்லாஹ் ஹுப் என்றான், லவ் ஃபார் த மணி, கேர் ஃபார் த மணி, கீனிங் ஃபார் த மணி, கிரேவிங் ஃபார் த மணி. அஃபலா யன்துரூன, அல்லாஹ் சொல்கிறான், உங்களைய கபர்லேருந்து எழுப்பட்டுவோன், நீங்கள் சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்தை கண்டீங்க. இன்னும் சில சகோதரன்மார்களுக்கு அல்லாஹ் எங்களையும் அந்த கூட்டத்தின் பாதுகாக்கணும், வேலையே சேர்த்து வைக்கிறே தான், பொட்டானி கணக்கு சேர்த்து வைக்கிறேன். தலைவாணி கீழேயும் சல்லி, கபடுக்கு மேலேயும் சல்லி, கொச்சிக்கா தூள் வைக்கிற அந்த இதுலேயும் சல்லி, அது ஒன்றும் இல்லை. அது அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு நிம்மதி. இது ஒரு நோய். நாங்கள் மௌத்தாகிட்டோம், விலங்கு வந்த ஆட்கள் கண்டா சிரிப்பாங்க, இந்த இடத்துல எல்லாம் ஒழிச்சு வைக்கிறியா. நாங்கள் சம்பாதிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், கபருக்கு போகிறோம், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் கபருக்கு முன்னாடி எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போவோம். உடல் ஆரோக்கியம் இருக்கிற மட்டும் நல்லா சம்பாதிப்போம். அதுக்கு பிறகு வருவோம் ஒரு கட்டத்தில், ஏலாத காலம் போல ஒரு பசிவ் இன்கம் வரணும் என்றதுக்காக வேண்டி ஒரு பில்டிங் ஒன்று வாங்கி வைப்போம், ஒரு வீடு ஒன்று வாங்கி வச்சுக்கொள்வோம். அதை கூலி கொடுத்து அதில் வர இன்கமில் நாங்கள் என்ன செய்வோம், ஏலாத காலத்தில் அதை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரிதான் மார்க்கம் சொல்லுது, நீங்கள் மௌத்தாகினத்துக்கு போகிறோம், உங்களுடைய எல்லாம் அமலும் உலகத்தோடு டிஸ்கனெக்ட் ஆகிரும். எப்படி நாங்கள் பில் வருஷ கணக்கு பாவிச்சுப்போம், சிம் டைமு கெட்டல்லாட்டி அந்த டேட்டுக்கு போகிறோம், அவங்க அந்த டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் 30 வருஷமாக கரண்ட் பில் எரியஸ் இல்லாமல் கெட்டுறோம், அந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அந்த டேட்டுக்கு முன்னாடி கெட்டல்லாட்டி வந்து வெட்டிட்டு போய்த்துருவோம். அதை மாதிரி தான் வஃபாத் மவுத் ஆகின உடனே இவருட மனைவி, இவருட புலேல், இவருட சொந்தமாக இருந்ததெல்லாம் இவருக்கு இப்போ சொந்தம் இல்லை. ஆனால் ஹதீஸ் சொல்லுது 3 விஷயத்தை தவிர. அதில் முதலாவது, கபருக்கு போனாலும் அவருக்கு இன்கம் வரும். நான் சொன்னேனே பசிவ் இன்கம் என்றும், அது இங்கிலீஷில். நாங்கள் ஒரு பில்டிங்கை கட்டிட்டு போட்டிருப்போம், ஒரு வாகனத்தை வாங்கி போட்டிருப்போம், ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்திப்போம் கூலிக்கு, இல்லை இன்கம் வரும். இதே மாதிரி மௌத்தாகினத்துக்கு போகிற 3 விஷயம்தான் உலகத்தில் நடக்கிறது கபருக்கு வந்து சேரும். இதில் முதலாவது சதக்கத்துன் ஜாரியா, கண்டினியூஸ் ஈக்கக்கூடிய சதக்கா. இந்த சதக்கா ஜாரியா என்ற என்ன, சும்மா சதக்கா ஒன்று கொடுக்கறது வேற, லாங் டைம். நான் சொன்னேனே ஒரு பில்டிங் வாங்கி போடுற மாதிரி ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லாங் இன்கம், ROI என்றுவாங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற மாதிரி. இப்போ இதை என்ன செய்கிறது, மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு மரத்தை நாட்டுறார், இங்கே சரி வெளியே போகிறாரு, போகக்கூடிய நேரத்தில் ஒரு மாங்காய் ஒரு சீடை ஒன்று பிளான்ட் பண்ணுறாரு, அது நாளைக்கு ஒரு மரம் ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஈக்கிறவங்க அந்த மரத்தோட பெனிஃபிட் எடுப்பாங்க. அதில் இலைகள் ஒரு ஒரு குருவி வந்து அதில் தங்குறேன்டா, அது ஒரு பெனிஃபிட். மக்கள் நிழல் எடுப்பாங்க, அது ஒரு பெனிஃபிட். மக்கள் அதில் யூஸ்ஃபுல்லான விடயங்கள் செய்வாங்க, ஒரு ஊஞ்சல் கட்டி இருப்பாங்க. இதெல்லாம் பெனிஃபிட் ஆகிற விடயம்.
இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் உலகத்தில் பண்ணணும். விட்டுட்டு போகிறது இல்லை ஹிஸ்ட்ரி, கொடுத்துட்டு போகிறது தான் ஹிஸ்ட்ரி. கொடுத்துட்டு போகணும். மாஷா அல்லாஹ் எங்களோட ஹரத்தை பாருங்க, டொனேட் பண்ணாங்க. சஹாபாக்கள்ல அதிகமானவங்க வகுஃப் பண்ணவங்களாக தான் இருந்தாங்க. ஹரத்தை பாருங்க, மதீனாவை பாருங்க, சுபஹான் அல்லாஹ், எத்தனை கோடான கோடி பேர் அதில் வந்து தொழுகிறாங்க, ஓதுறாங்க, திருந்துறாங்க, மாறுறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கட கொழும்பு ஏரியாவில் எடுத்து பார்த்தால் வெல் நோன் சம்மங்கோட் பள்ளி டொனேட் பண்ணது இந்தியன்ஸ். அது யார் டொனேட் பண்ணாங்க கூட எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நன்மை வைத்து கொண்டிருக்குது. வாழத்தோடம் பள்ளி எடுத்து பாருங்க, டொனேட் பண்ணது இந்தியன்ஸ். அவங்க இந்த நாட்டிலே இல்லையா ஐக்கியம், அவங்க ஊர் பேரே எங்களுக்கு தெரியாது ஐக்கியம், நன்மை பெய்து செய். வேக்கந்த பள்ளி எடுத்து பாருங்க, ஸ்லேவ் ஐலண்ட் மெலே மக்களால் டொனேட் பண்ணப்பட்ட பள்ளி. மாஷா அல்லாஹ் எங்கட ஏரியாலையும் டொனேட் பண்ணவங்க இருக்கிறாங்க தான், நான் இல்லை என்று சொல்ல வரல. ஆனால் இதோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு எவ்வளோ இருக்குது. இது முதல்ல நாங்கள் ஒரு விடயத்தை டொனேட் பண்ணக்கூடிய நேரத்தில் குடும்பத்தால் எதிர்ப்பு வரும். குடும்பத்தால் எதிர்ப்பு வரும். ஏன் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் இந்த மஹல்லா சேர்ந்து ஒத்தராக இருந்தால், நான் கபருக்கு போக முன்னாடி கடைசியாக வரப்போகிறது இந்த வீட்டுக்கு தான், அல்லாஹ்ட பைத்துக்கு தான். நான் அங்கே இங்கே எங்கட கடையில் போய்த்து என்ன மையத்தை வைக்க மாட்டாங்களே, என் ஆஃபீஸில் போய்த்து மையத்தை வைக்க மாட்டாங்களே, நான் கல்யாண ஹால்னு சரி நான் அங்கே போய்த்து வைக்க மாட்டாங்களே, என்ன பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே போய்த்து வைக்க மாட்டேன், என் கார் ஷோரூம்லேயே வைக்க மாட்டான். யார் இருந்தாலும் இங்கே கொண்டாந்து இங்கே தான் தொழிச்சிட்டு போவாங்க. நான் கடைசியாக கபருக்கு போக முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு என்னையால் ஒரு பங்களிப்பு என்ன இருக்குது? ஒரு செங்கல் தான் எனக்கு வாங்கி தரலாம், ஒரு செங்கல். அதில் எத்தனை பேர் சுஜூது செய்கிறான்? ஏன் அந்த செங்கல் என்னது ஹவுஸில் போகுது. யாரெல்லாம் கியாமம் மட்டும் அதில் உது எடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த நன்மை. ஒருத்தர் சுஜூது செய்கிறார், திருந்தோணம் என்றார். எங்களையால் நாங்கள் ஒரு ஃபேனை டொனேட் பண்ணுறோம், உதாரணத்துக்கு ஒரு ஃபேனை டொனேட் பண்ணுறோம். அவர் உட்கார்ந்து அல்லாஹ் மேல திக்ர் செஞ்சு கொண்டு இருப்பார். நாங்கள் உலகத்தில் விஷயத்தில் பிஸியாக இருப்போம். எங்களுக்கு தெரியா, திடீரென்று எங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் ஒரு மெசேஜ். நாங்கள் பார்ப்போம், யார்டப்பா இவ்வளோ பெரிய சல்லி? இல்லை, உங்களுக்கு வர ஈக்கிறது வந்துடுங்க. கியாமத்திலையும் அமேஸ்ட் ஆகும், மெஸ்மரைஸ்ட் ஆகும். அடே இந்த அமௌண்ட் எனக்கு வர ஈக்குதா, எதிர்பார்க்கவே இல்லையப்பா. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த டொனேட் பண்ணுற விஷயத்தில் வரக்கூடிய நேரத்தில் முதலாவது நாங்கள் எப்படி டொனேட் பண்ணணும் என்றால் எங்கள்ட கை முதல்ல கடிக்கணும். 10,000 ரூபா ஈக்கிற இடத்துல 20 ரூபா கொடுக்குறே பெரிய விஷயம் இல்லை. 10,000 ரூபா ஈக்கிற இடத்துல 2,000 ரூபா கொடுக்கறது அங்கே ஆரம்பிக்கும், அங்கே ஆரம்பிக்குது. நான் எப்படி இது கொடுத்தா எனக்கு மேனேஜ் பண்ண கொடுப்போம், அல்லாஹ்க்காக வேண்டிதானே. கர்து ஹசனான்னு அல்லாஹ் சொல்கிறேன். இது அல்லாஹ்க்கு நாங்கள் கொடுக்கறது, அல்லாஹ்ட பைத்தை கெட்டி கொடுக்கறது இருக்குது, இது அல்லாஹ்க்காக வேண்டி கொடுக்கறது. ஒரு மஸ்ஜிதுக்கு நாங்கள் செலவழிக்கிறோம், மதரசாவுக்கு செலவழிக்கிறோம், ஒரு நல்ல விடயத்துக்கு செலவழிக்கிறது இருக்குது. அது அந்த கூலி அதில் என்னென்ன நல்ல விடயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுக்குறோம், நிக்காஹ் நடக்குது, அந்த நிக்காஹ் மூலமாக நடக்கக்கூடிய அத்தனை ஹைரும் எங்களுக்கு வந்து சேரும். ஒரு புள்ள வருது மதரசால ஓதுது, அந்த அந்த புள்ள வெளியில் போய்த்து என்னென்ன அமல் செய்தோ அத்தனை நன்மையும் இந்த அந்த உருவாக்கினவங்களுக்கு கிடைக்கும். அத்தனை பேருக்கும் போய்த்து சேரும். ஒருத்தர் வாரார், ஒரு ட்ரக் அடிக்ட் வாரார், நான் திருந்தோணும், நான் மாறணும், மஸ்ஜிதுக்கு வரார், மாறுறாரு, அவரால் என்னென்ன ஹைர்வல் இருக்குதோ, அவர் எத்தனை பேரை திருத்துறாரோ அத்தனை கூலியும் வந்து சேரும் எல்லாத்துக்கும். நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் நாங்கள் நினைக்கிறோம் ஹவு மச், அல்லாஹ் மச் பார்க்குற இல்லை, டிட் யூ டூ, நீங்கள் உங்களோட சைடால் கண்ட்ரிபியூட் பண்ணீங்களா? சில நேரம் வெக்கமாக இருக்கும், ஒரு 10 ரூபா போடுறது, ஒரு 50 ரூபா போடுறது, பரவாயில்ல போடும். நான் அவர் இவருக்காக வேண்டி செய்யல, ஏன் ரப்புக்கு நான் செஞ்சிருக்கிறேன், ஏன் ரப்புக்கு தெரியும் என்னைய பற்றி என்று நாங்கள் கொடுக்கும். நான் பில்டிங்கை கெட்டவும் சொல்லலை,
ஃபேன் வாங்கி போ எங்களையால் ஒரு கண்ட்ரிபியூஷன். நான் ஒரு மேக்ஸ் சார் உதாரணத்துக்கு, ஏலாத பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன், அந்த மேக்ஸ் பாடத்தை ஃப்ரீயாக படித்து கொடுக்குறேன். நான் தண்ணி போத்தல் கொடுக்குறேன். ரமலானுடைய காலம் வருது, நான் கஞ்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். பெரிய நன்மை. குடும்பமே இதை பாப்பா செஞ்சுட்டு வந்தார், மாமா செஞ்சுட்டு வந்தார், சாச்சா செஞ்சுட்டு வந்தார், கண்டினியூ பண்ணுவான். உதாரணத்துக்கு எங்கட ஒரு பள்ளியில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குதா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஒருத்தர் உது செய்ய போகிறார், மாபிளில் கால் கீறிட்டு ஒரு பிளாஸ்டர் ஒட்டுறதுக்கு. இல்லை ஹஜ்ரத், நாங்கள் பிளாஸ்டர் ஒட்டுற இல்லை, பேண்டால் குடிக்கிற இல்லை, பரவாயில்லை. தேன்பானி இருக்குதா? கரிஞ்சனம் இருக்குதா? மார்க்கம் சொன்னது அப்பா இல்லை, அது ஹசரத் பர்சனல். நான் இது உருவாக்குறேன், என்னால் நான் டொனேட் பண்ணுறேன். ஒரு டிஷ்யூ வச்சு இருக்கிறோமா, ஹேண்ட் வாஷ் பண்ணி வைக்க, இப்படி சின்ன சின்ன மைன்யூட் விஷயத்தை எங்களுக்கு பார்த்து டொனேட் பண்ணலாம். நாங்கள் கபர் மௌத்தாக இருப்போம், அதை ஒருத்தர் பார்த்து இந்த மனிதன் காலங்காலத்துக்கு இதை செஞ்சுட்டு வந்தார், இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று அவர் வாங்கி போட்டாருன்னு வைங்களே, கியாமம் மட்டும் அது நடக்குமாக இருந்தால் அத்தனை கூலியும் வந்து இவருக்கு சேரும். அல்லாஹ் இரக்கமானவன் சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமானவன். உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, படித்து கொடுக்குறாங்க. அந்த புள்ளிட அந்த படிப்பு அவர் படித்து கொடுத்து மௌத்தாக இருப்பார், அந்த மாணவன் ஒரு ஆலிமாக இருப்பார், அவர் படித்து கொடுத்திருப்பார். இப்படி கண்ட்ரிபியூஷன் எங்களுக்கு மத்தியில் நடக்கணும், சதக்காக்கள் நடக்கணும், புள்ளைகளுக்கு போய் இது காட்டணும். சதக்கா இஃபெக்டிவான சதக்கா என்ன? இது முதலாவது சதக்க துஞ்சர். ரெண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, ஒரு பெனிஃபிட்டாக ஈக்கக்கூடிய ஒரு நாலேஜ். இது கண்டினியூஸாக நடந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் கபருக்கு வந்து சேரும். பெனிஃபிட்டான நாலேஜ் என்றால் என்ன? ஒருத்தருக்கு பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னொருத்தருக்கு பலன் தரக்கூடிய விஷயம். நாங்கள் கெட்டதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நான் பொதுவாக சொல்கிறது ஒன்று தான், நாங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால், நாங்கள் நல்ல சதக்கா கொடுக்குற ஒரு பழக்கம் உள்ள ஒருத்தராக நாங்கள் இருந்தால், எங்களோட வந்து சேர்றவங்களும் அந்த சதக்காட பழக்கம் தன்னாலே வந்துடும். உதாரணத்துக்கு 4 கூட்டாளிமார்கள் இருக்கிறாங்க, 4 கூட்டாளிமார்கள். இவங்க மாஷா அல்லாண்டு செலவழிக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாரும் கெட் டுகெதர் ஆகி ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய்த்து சாப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு 5வது ஒருத்தர் வந்து சேர்றார். 5 பேரும் சாப்பிட்டாங்க. பில் 20,000 வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கூட குறையும் அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு சொல்லுவோம். 20,000 பில் வந்துச்சு. இந்த 5வது வந்து சேர்ந்தவர் இருக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ பெரிய வசதி இருக்காது. இந்த 4 பேரும் சேர்ந்து 5,000 போட்டு சல்லியை கட்டிட்டாங்க. இப்போ பில் கட்டி முடிச்சு. இந்த 5வது வந்து சேர்ந்தவர் இருக்கிறாரு, அந்த என்னையால் ஒன்றும் கண்ட்ரிபியூட் பண்ணலாமா ஆகிட்டேன்னா, சாப்பாட்டுக்கு போகிறோம். அவர் வெளியே போய்த்து சொல்லுவார், இன்றைக்கு சாய் ஏண்ட கணக்கால என்றுவார். எல்லாரும் 5,000 கொடுத்தாங்க, அவனோட கெப்பாசிட்டிக்கு பொறுத்து கொடுத்தாங்க. எனக்கு 1,000 கண்ட்ரிபியூட் பண்ணிடும், இன்றைக்கு சாய் என்ற கணக்கால என்றுவார். இதே இது 4 கூட்டாளிமார்கள் இருக்கிறாங்க, கஞ்சன் நப்பி என்றுவோமே. இவங்க 4 பேரும் போகிறாங்க. 5வது ஒருத்தரும் வந்துட்டார். அவங்க திண்டத்துக்கு அவங்க தான் பில்லை கெட்டோணும் என்று இருந்தா, இவர் பாப்பர் இது தான் கடைசி அவனோட செட் ஆகுது, ஹராம். சும்மா நான் இருந்து இந்த வீட்டில் திண்டுட்டு பேசாமல் இருந்து இப்போ இவங்களோட போய்த்து நான் பில்லைக்கு ஏறிட்டேன்னுவார். சேர்ற கூட்டம் இருக்குது. இது ஹதீஸா? சேர்ற கூட்டம் இருக்குது. யாரு ஒரு அத்தர் வியாபாரியோட சேருவாங்களோ அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வாசம் அடிக்கும். ஒன்று அவர் பூசியிருப்பார், இவருக்கு விளங்கிக்கும், இல்லாட்டி இவர் அதை பூசத்துக்கு ஆசைப்பட்டிருப்பார். இதே இது ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட
கொஞ்சம் வேர்வை, பாடு, கிரீஸ் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குணம் தான் வரும். இல்ம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் இல்ம் எவ்வளோ முக்கியம் என்று சொன்னால், அவன் காலையில் எழும்புறதுலேருந்து இரவு தூங்குற மட்டும் மார்க்கம் இதை பற்றி சொல்லி கொடுத்திக்குது. உதாரணத்துக்கு எங்கட மார்க்கம் சொல்லிக்குது எச்சி துப்புறதை பற்றி. எச்சி துப்புறதை பற்றி எங்கட மார்க்கம் பேசிக்குது. கிபிலாவை முன்னோக்கி துப்ப இயலாது. ஃபஸ்ட்டுக்கு இடது பக்கத்துக்கு துப்போம். இடது பக்கத்துக்கு துப்பேலா, மக்கள் அழிக்கிறாங்க, ஆட்கள் அழிக்கிறாங்க, அது ஆட்களுக்கு கண்ட்ரிபியூட் அதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் என்று சொல்கிறது. அடுத்தது அவர் வலது பக்கத்துக்கு பார்க்கணும். அப்பையும் அவருக்கு துப்பேலாதா, சரியாக அவர்கிட்ட 2 காலுக்கு நடுவில் அவர் துப்போம். இது மஸ்ஜிதில் இல்லை, சொல்கிறேன் வெளியில். இந்த நாலேஜை யாரும் சொல்லிக் கொடுக்குறேன்? தொழுவோடைய நேரம் வந்தாச்சு, 3 சஃப் நிறைஞ்சிருக்குது, மற்ற 4வது இன்னும் நிறையல்ல. ஆனால் 3வது சஃப் தொங்கல்ல 2 பேருக்கு இடம் இருக்குது. படியிலேருந்து ஏறி வாரவங்க முதல்ல பார்க்குற சஃப் எங்கே எம்டியாக இருக்கிறது பார்க்குறது இல்லை, நேராக தூக்கி பார்க்குற எதுக்கு கீழே ஃபேன் எதுக்கு கீழே இருக்குது அங்கே போய்த்து தொழுவுறி. ஃபேன் எங்கே போட்டுக்குது அந்த இடத்துல போய்த்து தொழுவுறி. இப்போ இதை ஒருத்தர் எடியூகேட் பண்ணுறார். இதோட நீங்கள் பேய்த்தீங்க, இன்னைக்கு ஆரம்பித்தா இமாம் ஜமாத்துடைய அந்த கூலி எல்லாத்துக்கும் சேராது. நீங்கள் போய்த்து ஜாயின் பண்ணுங்கள், எல்லாத்துடையும் கூலியும் உங்களுக்கு வந்து சேரும். அவர் விலைங்க கொள்வார். ஓஹோ, அது ஒரு முறையுண்டிக்கு சொல்லிக் கொடுக்க. அது எங்கட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உண்டோ இவங்க உச்சத்து மிஞ்சி ஆகுது, தலைக்கு அடிக்கிறே, அதட்டி சொல்கிறேன், கத்தி சொல்கிறேன், முறையாக சொல்லணும். ஃபிரௌனுக்கு தாவத் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்ப போகல. எப்படி தெரியுமா அனுப்பினார்? நல்ல டோனில் பேசு, முதல்ல சண்டித்தனத்தில் பேசவா. நீங்கள் ஹக்கில் ஈக்கிறேன்னு அவர் பாத்தில் ஈக்கிறாருன்னு நீங்கள் குத்தி காட்டவானு. நல்ல முறையில் பேசுங்க, நல்ல டோனில் பேசு. எங்களுக்கு இன்றைக்கு இதை டீல் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒரு பெனிஃபிட்டான நாலேஜை நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அது இன்றைக்கு சரிக்கென்று சொன்னால் நான் பழமையாக சொல்கிறது மாதிரி தான். நாங்கள் யாருக்கும் பே பண்ணி எடுக்க இயலாது, பே பண்ணி நாலேஜை வாங்க இயலாது. என்கிட்ட அதுக்கு வேல்யூ ஒன்றே இல்லை. நாலேஜுக்கு வேல்யூ ஒன்று இருக்குதா? இல்லை. அவங்களோட டைமுக்கு நாங்கள் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. சிலவங்களுக்கு பிஸ்னஸுக்கு காசு இருக்கும், ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ண, எப்படி அவங்கள கைட் பண்ண, மாஷா அல்லாஹ் ஒரு மஸ்ஜிதில் எடுத்து பார்த்தா இதெல்லாம் நடக்குமாக இருந்தால் ஈஸியாக ஆகிப்பாங்க. கரியர் கைடன்ஸ் வைக்கிறாங்க, மேரேஜ் கவுன்சிலிங் விஷயம் வைக்கிறாங்க, கோடி கணக்கால அதாவது சல்லியை வீண் பண்ணுறாங்க. 3 மாதத்தில் பார்த்தா அவருக்கு இன்னொரு திருமணம் முடிச்சிருக்கு. ஒழுங்கான நாலேஜ் இருக்கிறவர் என்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இப்போ எங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் படிச்சிக்கிறோம் வெறுமனையாக சர்டிஃபிகேட் ஓரியன்ட் கம்யூனிட்டி. சர்டிஃபிகேட் கிடைச்சா நாங்கள் ஓகே. இப்போ எங்களுக்கு விளங்குது, இதுதான் டாக் ஆஃப் த டவுன். சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். உதாரணத்துக்கு நாம ஸ்ட்ரீட் சந்தியில் போகிறோம். பொத்தருக்கு தெரியும், ரெட் லைட் என்றால் நிற்கணும், டிராஃபிக் லைட்ஸ். ஆம்பர் என்றால் ரெடி ஆகணும், கிரீன் என்றால் பெய்த்துடணும். பொத்தருக்கு இது தெரிஞ்சு கொண்டு சோப் என்றா நிற்கணும், மஞ்சள் என்றா ரெடி ஆகணும், பச்சைண்டா பெய்த்துடணும். பொத்தர் இதை தெரிஞ்சு கொண்டு சோப்பில் வச்சே போகிறார். அவரை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவங்கெல்லாம் படித்து வேலைக்குதா, படித்த முட்டால் என்றுவோம். இதே மாதிரி தான் எங்களோட கம்யூனிட்டிலேயும் இந்த சிகரெட் பாவிக்கிறவங்க இருக்கிறாங்களே, சிகரெட்டுக்கு பின்னுக்கால பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. எங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸ் 80% அதை பிரிண்ட் பண்ணியே படணும். நீங்கள் குடித்தா கேன்சர் வரும் என்று நினச்சி தெரியும், ஆனாலும் குடிக்கிறது. அப்போ நாங்கள் இவங்களை பார்த்து என்ன பேசணும்? அடே விளங்குது தானே, தெரியுது தானே. இதுதான் சொல்கிறேன், சிலவங்க சீடி அடித்து வைக்கிற மாதிரி அடித்து வைக்கிறேன். சீடி அடித்து வைக்கிற மாதிரி அடித்து வைக்கிறது என்னது? படித்தா போதும், வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி பேசக்கூடாது. அது உலமாக்களும் இருக்கிற ஒரு கூட்டம், நான் இல்லைன்னு சொல்கிறேன், மற்றவங்களில் நான் நிறைய சொல்கிறேன். படிச்சிருந்தால் மட்டும் போதும், தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஏண்ட வாழ்க்கையில்
ஏண்ட வாழ்க்கையில் குர்ஆனை நான் கடைசி எப்போ பிடிச்சிருக்கிறேன்? நான் கடைசியாக இப்போ ஏண்ட பொக்கட்டால் சதக்கா கொடுத்திருக்கிறேன். நான் கடைசியாக எப்போ ஏண்ட சைடால் ஒரு எத்தீமுக்கு போய்த்து அவருக்கு தேவையான உண்டை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஏண்ட உம்மாவை வாப்பாவை பற்றி நான் எப்போ அவங்களுக்கு கடைசியாக ஜஸாக்கல்லா ஹைர் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஓதி தந்த உஸ்தாத்மார்களுக்கு நான் எப்போ போய்த்து ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், இது செஞ்சிருக்கிறேன். தெரியும் பட்னை தட்ட முஃப்தி இல்லை, கூகுளுக்கும் அட்வைஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா யாரும் இல்லை. இது ரெண்டாவது. மூணாவது தான் வலதின் சாலிஹின் எதூலா. ஒரு சாலிஹான புள்ள அவங்களோட உம்மா வாப்பாக்காக வேண்டி துவா செய்கிறது. மாஷா அல்லா, எங்களோட புள்ள பள்ளிக்கு வரும், ஓதும், பள்ளியில் சொல்லி கொடுப்பாங்க, மதரசாவில் சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட டியூட்டி அவங்க செய்கிறாங்க. ஆனால் நான் விளங்கோணும், ஏண்ட பிள்ளைக்கு எனக்கு துவா செய்ய வைக்கிற அளவுக்கு பிள்ளைய நான் ட்ரெயின் பண்ணணும். பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கிறோம், கார் வாங்கி கொடுத்திருப்போம், சிலவங்க வீடு கட்டி கொடுத்திருப்போம். வாப்பா மகள் நான் மௌத்தாகினத்துக்கு போகிறோம், இந்த மையத்து துவான்ற ஒரு துவா இருக்குது, அது உங்களுக்கு பாடமா? கொஞ்சம் மோதி காட்டுங்களே. அவர்கிட்ட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுறது அது இதெல்லாம் வேறொரு பக்கம் வைக்க, நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறோம். நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோம். அவர் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்து அது கிஃப்ட் பண்ணுறோம். மார்க்கத்தில் பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணேல அது, ஆனால் கொடுக்குறோம். பரவாயில்ல, புள்ள சந்தோஷமாக இருக்கட்டும். இல்லை சிலவங்க 2 நாள் கழித்து கொடுக்குறேன், அப்போ பர்த்டே கொடுக்கல. அதுதான் தேவையில்லாததெல்லாம் வந்தாச்சு. கார் இல்லை, ஜீப் இல்லை, ஏர்கிராஃப்டே வாங்கி கொடுங்க, 7 மினிட்டாக கபீரும் வாங்கி கொடுங்க, பிரச்சனை இல்லை, புள்ள ஓட்டட்டும். ஆனால் துவா தெரியுமா? அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு போதுமே ஹஸ்ரத். அதுக்கு போகிறோம் இன்னும் இருக்குது. அந்த உம்மா வாப்பாக்காக வேண்டி தொழுந்து கியாம மட்டும் என்னென்ன அமல் செய்கிறது அத்தனை அமலும் வந்து போடும். உம்ரா செய்கிறாரு, அவருக்கு செய்கிறாரு, 2வது உம்ரா செய்கிறாரு, உம்மா வாப்பா மௌத்தாவினவங்களுக்கு செய்கிறாரு, அவருக்கும் நன்மை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கொப்பி போகும். அதே நன்மை தான். நன்மை அல்லாஹ் கஞ்சப்படவே மாட்டான் அது கொடுக்கறதுல. இதை லுக்மான் உல் ஹக்கீம் அவருடைய மகனுக்கு இதை எடுத்து காட்டுறார். எப்படி என்று சொன்னால், மகனை கூப்பிட்டு சொல்கிறார், உங்களுக்கு உலகத்தில் மகன் பல அட்வைஸஸில் இது ஒரு அட்வைஸ். யாரையும் உங்களுக்கு ப்ளீஸ் பண்ணல, பீப்பிள் ப்ளீஸர் ஆக இயலாது. பீப்பிள் ப்ளீஸர் ஆகினால் உங்களோட பேர் வேறே ஆகும், ஆட்கள் வேறமாய் உங்களை கூப்பிடுவாங்க. இதை மகனுக்கு படித்து கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறார், அவரும் அவரோட மகனும் ஒரு கழுதையில் என்ன செய்கிறார், ஒரு கழுதையை ஒன்று எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சொல்கிறார், மகன் நீங்கள் கழுதைக்கு மேலே ஏறுங்க. இப்போ வாப்பா நடந்து கொண்டு போகிறார், இந்த கழுதைக்கு மேலால் மகன் உட்காந்து கொண்டு போகிறார். போகக்கூடிய நேரத்தில் ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்து இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன மகன் வளர்த்திக்கிறீங்க? பாப்பாவை நடக்க வச்சுட்டு மகன் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த கழுதைக்கு மேலே ஏறி வராரு. அதபில்லாதம், இது என்ன இது? இப்போ இதை கேட்ட உடனே மகன் இறங்கிட்டார், வாப்பா ஏறினார். ஏன்னா கொஞ்சம் தூரம் போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு கூட்டம் பார்த்து சொல்லுது, என்ன இது, இந்த அடிக்கிற வெயிலுக்கும் சூட்டுக்கும் நீங்கள் வயசாளி தானே, பாவம் இந்த சின்ன புள்ள, இந்த புள்ளைய நடக்க வைக்கிறீங்களே. பாப்பாவும் இறங்கிட்டார். 2 கூட்டத்தை தாண்டி வந்தாச்சு. இப்போ யாரும் கழுதைக்கு மேலே ஏறல, அப்படியே நடந்துடுவாரா. இன்னொரு கூட்டம் பார்த்து சொல்லுது, உங்களே மாதிரி இந்த கிட்னியை பாவிக்கு இப்படி சொல்லுவாங்களே, கிட்னியை பாவிக்காதவங்க யாரும் இல்லை, கழுதைக்கு மேலே ஏறி வர வேண்டியது தானே, சும்மா ஈக்கிறீங்க. சரி, இப்போ 3வது கூட்டம் முடிஞ்ச 4வது கூட்டத்தில் ஏறுறாங்க. 2 பேரும் கழுதைக்கு மேலே எடுத்து வராங்க. அங்கனுக்கு எந்த ஒரு கூட்டம் சொல்லுது, பாவம் வாய் பேசாத ஜீவனுக்கு மேலே இந்த 2 பேரும் உட்கார்ந்து வந்தா அது எப்படி தாங்கும்?
இப்போ வாப்பா இறங்கி மகனே இறங்கி சொல்கிறார், மகான் இதுதான் உலகம், நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உங்களை எதிர்த்து கொண்டே தான் நிற்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கென்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய இயலாது. தொழுவையை நிலைநாட்டணும், நல்ல விஷயத்துக்கு நீங்கள் முன்னுக்கு நிற்கணும், கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஒரு தடையாக இருக்க வேண்டும். பெரியவங்களை கண்டா கண்ணியம் கொடுக்கணும். நீங்கள் அல்லாஹ்வை ப்ளீஸ் பண்ணுங்க, பீப்பிள் ப்ளீஸர் ஆக வாணும். ஆட்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு செய்ய வாணும், ரப்ப சந்தோஷப்படுத்த செய்யுங்கன்னு சொல்கிறாரு வாப்பா மகானுக்கு. நான் ஒரு விடயத்தை முன் வைக்கிறேன். ரமதானுடைய காலம் வரப்போகுது, ரமதானுடைய காலம் வரப்போகுது. நாங்கள் எங்களோட குடும்பத்தில் சில அமலை தொடர்ச்சியாக செஞ்சு வந்திருப்போம். இந்த ரமதானில் வாப்பமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள், மாமமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள், சாச்சமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் பிளான் பண்ணுவோம் எங்கள்ட இந்த புள்ளையில் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன். ஃபித்ர் அரிசியை பாருங்களே, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர். 10 கிலோ அரிசியை வாங்க, யாருக்கு சார் கால் அடித்து வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த ரமதானுக்கு அப்படி செஞ்சிடக்கூடாது. ஃபித்ர் அரிசியை வாங்கி இவர்கிட்ட கையில் கொடுக்கணும், வாங்க வைக்க. அவருக்கு தெரியணும் நாங்கள் சீரா சம்பா தின்றோமா, கீரி சம்பா தின்றோமா, பாஸ்மதி தின்றோமா என்று இவருக்கு விளங்கணும். வாங்கி யாருக்கு கொடுக்கணும் என்று இவருக்கு பிளானை கேட்கணும். இது மனைவிமார்களுக்கும் காட்டணும், இது யாருக்கு கொடுக்கணும் என்று. இல்லாட்டி என்ன தெரியுமா செய்வாங்க? நான் சொன்னனே, 2 புடவை எங்களோட உடுப்பு எடுத்து ஷாப்பிங் பேக்கில் போட்டு கெட்டக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, மனுஷன் உலகத்தை காட்டி தந்தார், ஓதல் படிப்பு இல்லை. நல்ல வியாபாரத்தை சேல்ஸை பற்றி எங்களுக்கு படித்து தந்தார், அவரோட மையத்தை எப்படி தொழுகிறதுக்கு சொல்லித்தரல. இதுக்கு எல்லாமே பேஸ்ட் எங்களோட மஸ்ஜித் தான். ஒரு முஸ்லிம், ஒரு முக்மின், அவரும் மஸ்ஜிதும் ஒன்றாகத்தான் இருப்பாங்க. நாங்கள் ஒரு ஜும்மாவுக்கு கண்டா திருப்பி காண்றே மறு ஜும்மாவுக்கு இது இருக்கக்கூடாது. சிலவங்க ஒரு பெருநாள் கண்டா அடுத்த பெருநாள் தான் காண்றது. 5 ஊத்தும் கட்டாயமாக வர வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்ட் எப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். புள்ள கிடைச்சாச்சு, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள. அந்த புள்ள வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நல்ல ஹசரத்தை தேடுறேன். என்னத்துக்குண்டா அலிஃப் பே தே சொல்லிக் கொடுக்க, அலிஃப் பாத்தா சொல்லிக் கொடுக்க. சூரா ஃபாத்தியாவை நல்ல ஹசரத்துக்கு நன்மை இருக்கும், நான் இல்லைன்றல்ல. ஏன் அந்த நன்மை வாப்பா ஐக்கக்கூடிய நான் எடுக்கக்கூடாது, உம்மா ஐக்கக்கூடிய நாங்கள் ஏன் அதை எடுக்கக்கூடாது? எங்கட புள்ளைய உட்கார வச்சு சட்டம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நீங்கள் சின்ன காலத்துலேருந்தே ஃபாத்தியாவை சொல்லிக் கொடுத்து அது வரும். சைக்காலஜி சொல்லுது 14 days தொடர்ச்சியாக ஒரு நேரத்தை நீங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க, அந்த பிள்ளைக்கு பைஹார்ட் வாய்ப்பாடம் என்னவுமே அது வரும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அல்ஹம்துலின்ற போக அந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அல்ஹம்துல் வந்துடும். ரப்பில் ஆலமீன் என்று கொடுக்கணும், அதுக்கும் ரப்பில் ஆலமீன் வந்துடும். இந்த பிள்ளைக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் மௌத்தாப்போம், கியாமம் மட்டும் இதுக்கு நன்மை வரும். நாங்கள் ஸ்கூலுக்கு போட்டு வீட்டில் எப்படி எடுத்து ரிவைஸ் பண்ணுறோமோ, மஸ்ஜிதுக்கு பிள்ளையை அனுப்புகிறோம், மதரசாவுக்கு பிள்ளைக்கு அனுப்புகிறோம், எடுத்து கடைசியாக எப்போ குர்ஆனை ஓதுங்க, நீங்கள் ஓதுங்க, நான் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். சகோதரர்கள், முந்தைய அந்த காட்சி இருந்துச்சு. மகரிபுக்கு பின்னால் குர்ஆன், மகரிபுக்கு பின்னால் திக்ர், திலாவத், இப்படி இருந்த காலம். இப்போ அதை அடியோடு இல்லாமல் ஆகிடுச்சு. எல்லாம் ஃபோனில் பிஸியாக இருக்கிறோம், எல்லாரும் துனியாவில் பிஸியாக இருக்கிறோம். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மஸ்ஜிதை நாங்கள் பாதுகாக்கணும். எதை கேட்டோமோ எதை பேசினமோ மௌத்து மட்டும் இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்பே ரஹ்மான், இரக்கம் உள்ளவனே, இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பே பல பாவங்களை செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், பல பேருக்கு பாவத்தை காட்டி கொடுத்திருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், உண்டோ தெரிஞ்சு செஞ்சிருப்போம். யா அல்லாஹ், தெரியாமல் செஞ்சிருப்போம். யா அல்லாஹ், திருப்பி எங்களை அந்த சூழ்நிலையில் உருவாக்கிறாதே. யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டங்களாக எங்களை மாற்றிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மஸ்ஜிதை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மஹல்லா வாசிகளை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். இங்கே சும்மா வந்து தொழுதுட்டு போனவங்க அத்தனை பேரும் இந்த மஸ்ஜிதோட வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து தொழுதுட்டு போய் தீக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த மௌத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மௌத்து இப்போ வேண்டி இருக்கிறது யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டி தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஹைராத்துல்ல கேட்டார்களோ அத்தனை ஹைராத்துல்ல தருவாயாக யா அல்லாஹ். இதெல்லாம் வானம் என்றாங்களோ ஷர்ராத்துவல்லேருந்து தீமை தடுக்கணும் என்று கேட்டார்களோ அத்தனை ஷர்ராத்துலேருந்து எங்களை பாதுகாப்போ தருவாயாக யா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد عباد الله فإني أوصيكم وإياي أولا بتقوى الله واتقوا يوما ترجعون فيه إلى الله. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وقال تعالى أيضا إياك نعبد وإياك نستعين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعناه وإياكم بآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا